இப்படி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபியூல் வெர்ஷன்ஸ் ரெடி பண்ணக்கூடாதுனாலங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபியூல் பம்ப் ஃபில்டர் எடுத்து பாருங்கள், திருப்பி பாருங்கள். அதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணுவாக்கில் ஃபியூவல் சென்சாரு, பம்போட சப்போர்ட்டிங் மெக்கானிசம் எல்லாம் இருக்குது. இது என்ன, இந்த அளவுக்கு பெட்ரோல் இந்த ஃபியூவலை எடுத்து இங்கே இப்போ நம்ம பெட்ரோல் டேங்க்கில் வந்து ட்ரிப் எஃப் வரைக்கும் விடக்கூடாதுங்க. ட்ரிப் எஃப் ஃபில்டர் ரிமூவ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாங்க. எனக்கு ஃபில்டர் க்ளீனாக தான் இருக்குது. இது ஆக்சுவலாக 30 கிலோமீட்டர் ஒன்ஸ் மாற்றினா போதும். இப்போ பெட்ரோல் ஃபுல்லாக கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ரெசிஸ்டன்ஸ் வந்து 125 காட்டுது. நம்ம அடிக்கடிக்க கிராஜுவலாக ஏறும் பாருங்க ரீடிங்கு. இப்போ கிராஜுவலாக ஏற வெளியே வர மாதிரி எடுக்கணும். நீங்கள் எடுத்தாச்சு தாங்க ஃபியூல் பம்பு ஃபில்ட்ரு. உடத்துறதான் மாட்டாங்க, பயப்படலாம் தேவையில்லைங்க. அந்த அளவுக்குலாம் வீக்கராக தான் இருக்கலைங்க. மூடி தோந்து விட்டாச்சு. இப்போ நான் ஊதுறேன். ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு பிரேக் அண்ட் சேனல். இந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ராயல் என்ஃபீல்டு யூபன் கிளாஸோட ஃபியூல் பம்போட ஃபில்டர் எப்படி மாற்றுதுன்னு சொல்லி பார்க்க போகிறாங்க. ஒரு இன்ஜின் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு ஏர், ஃபியூல், ஃபயர் தேவை. ஏருங்கும் போது த்ராட்டல் படி க்ளீன் பண்ணுறது, அது ஆல்ரெடி பண்ணியாச்சுங்க. ஃபயருங்கும் போது நமக்கு ஸ்பார்க் பிளக் வரும், அதை எப்படி கழட்டி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பண்ணியாச்சுங்க. இப்போ ஃபியூவல் வரும். ஃபியூவல்னு வரும்போது ஃபியூல் பம்போட ஃபில்ட்ரு தேவைப்பட்டால் ஃபியூல் இன்ஜெக்டர். இப்போதைக்கு ஃபியூல் பம்புக்குரிய ஃபில்டரை எப்படி கழட்டி பண்ணு சொல்லி பார்க்க போகிறாங்க. வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். 1000 பிக்சலில் பாருங்கள். ஃபுல் ஸ்க்ரீன், ஃபுல் பிரைட்னஸ், ஃபுல் சவுண்ட். டிஸ்கிரிப்ஷன் பாருங்கள், ஏன்னா டிஸ்கிரிப்ஷனில் டேட்டா கொடுத்துருப்போம். டிஸ்க்ளைமர், அப்புறம் இந்த வீடியோட ரெக்கார்ட் வீடியோ லிங்க் இருந்தால், அப்புறம் டூல்ஸ் யூஸ் பண்ணியிருந்தா, இதுக்குரிய ப்ராடக்ட் யூஸ் பண்ணியிருந்தா, இந்த மாதிரி எல்லாமே சில டேட்டா கொடுத்துருப்போம். கொஞ்சம் கமெண்ட்டை மறக்காமல் பாருங்கள். ஏன்னா இப்போ இந்த வீடியோ பண்ணிடுறோம். ஃபியூச்சர் ஏதாவது சேஞ்ச் இருந்தால், அப்டேஷன் இருந்தால் நம்ம கமெண்ட் வச்சு வர மாதிரி பின் பண்ணுவோம். இந்த ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம ஃபியூல் எம்டி பண்ணுங்கள், அதாவது பெட்ரோல் எம்டி பண்ணோம். அதுக்கு அந்த மாதிரி கரக்ஷன் பம்ப் வாங்கிட்டு இந்த டேங்க்குள்ளே அப்படி கிராஸாக உள்ள ஒன்றுங்க, அதாவது ஃபியூல் பம்ப் அசம்பிளி கிட்ட போய் டச் பண்ணோம். அந்த மாதிரி அப்படி வச்சா தான் நம்ம வந்து எடுக்க முடியும். மெல்ல இப்படி கிராஸாக வச்சோம்னா அதை எப்படின்னு செட் பண்ணுறேன். இந்த மாதிரி இந்த சைடு வாங்கினா வச்சு செட் பண்ணிட்டேன். அப்புறம் பம்ப் பண்ண வேண்டியதான். இது எப்படி வைக்கணுங்க, கிராஸாக இப்படி வச்சு இந்த ஆங்கிளில் இப்படி நேராக வர மாதிரி வைக்கணும். டியூப்பை கரெக்டாக போட்டிங்கன்னா தான் அதை போய் பாயிண்ட் எடுக்கும். நம்ம பம்ப் பண்ணியாச்சு. இப்போ பெட்ரோல் ட்ரை பண்ணிடலாம். இந்த ஒர்க் நம்ம பண்ணும்போது எப்போ நாங்கள் பெட்ரோல் டேங்கில் வந்து எந்தளவுக்கு பெட்ரோல் வைக்கணும் அப்படின்னா, ஃபியூல் மீட்டர், அதாவது நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் கஸ்ட் இருக்குதுங்களா, அதில் ட்ரிப்பை ஆன் ஆயிடணும். அந்த கண்டிஷன் வச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கும். அவ்வளோங்க, அதை மேக்ஸிமம் ட்ரை பண்ணியாச்சு. கொஞ்சம் மிச்சம் இருக்கும். அந்த மிச்சத்தை எப்படி எடுக்கிறேன்னு சொல்லி பாருங்கள். நம்ம இந்த பெட்ரோல் டேங்க் ஆல்ரெடி கல்ட்டி மாட்ட வீடியோ ஏற்கனவே பண்ணியாச்சு. அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தா நீங்கள் பார்த்துக்கலாம். டேங்க் எடுத்தாச்சுங்களா. இதுக்கப்புறமேட்டுக்கு இப்படி திருப்பி வச்சிடனாலும் இப்படி திருப்பி வச்சிடலாம். இப்படி திருப்பி வைக்கிறனால பெட்ரோல் கொஞ்சம் இருக்க உள்ள, ஆனால் இப்படி திருப்பி வைக்கிறனால எங்கேயும் பெட்ரோல்லாம் வராதுங்க, லீக் ஆகுதுங்க. அடியில் பார்த்தீங்கன்னா தெரியும் மூடி, அந்தளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணிடுங்க. 8 mm இந்த செட்டப்பை கழட்டுறதுக்கு பொசிஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்குங்க. லெஃப்ட் சைடு லூஸு, எட்டு ஃபஸ்ட்டு கிடச்சுங்க. இப்போ இந்த பிளேட் எடுத்துடலாம். மெல்ல எடுக்கணும். இதை டேமேஜ் பண்ணாலும் பார்த்து எடுக்கணும். நம்ம எடுக்கும்போது இப்படி இருக்கணும். இப்படி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபியூல் வெர்ஷன்ஸ் ரெடி பண்ணக்கூடாதுனாலங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபியூல் பம்ப் ஃபில்டர் எடுத்து பாருங்கள், திருப்பி பாருங்கள். அதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணுவாக்கில் மெல்ல எடுக்கணும். அதை உரச வாங்காமல். அவ்வளோதாங்க. கொஞ்சம் வாட்டமாக எங்கேயும் உரசாத அளவுக்கு பார்த்து எடுத்துட வேண்டியதான். இப்போ இந்த டேங்க்குள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு மிச்சம் பெட்ரோல் இருக்குது இல்லைங்களா, அதையும் நம்ம எடுத்துடலாம் வெளியே. சார்ஜர் ட்ரெயில ஊற்ற வேண்டியதாங்க மிச்சத்தை. இன்னும் கொஞ்சம் ஃபியூல் இருக்குது இல்லைங்களா, அது இந்த மாதிரி செஞ்சு வச்சு எடுத்துரு. அப்புறம் கொஞ்சம் மிச்சம் இருக்குதுங்களா, அது மாதிரி துணி வச்சு நம்ம அப்படியே எடுத்துட வேண்டியதான். டஸ்ட்டில் க்ளீனான கிளாத்தாக இருக்கணும். இந்த மாதிரி டேங்கையும் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாங்க. இந்த ஃபியூவல் லெவல் சென்சாரு, பம்போட சப்போர்ட்டிங் மெக்கானிசம் எல்லாம் இருக்குது. இந்த ஃபியூவல் லெவல் சென்சார் இருக்குது இல்லைங்களா, இது நீங்கள் பெட்ரோல் அடிக்க கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக மேலே ஏறும். ஏற இது வந்து சிக்னல் கொடுத்துரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஃபியூல் லெவல் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டும். இப்போ பென் நம்பர் 2 3 வச்சுருக்கோம். மல்டிமீட்டர் ரெசிஸ்டன்ஸ் சொல்லி திருப்பியாச்சு. இப்போ பெட்ரோல் ஃபுல்லாக கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ரெசிஸ்டன்ஸ் வந்து 125 காட்டுது. நம்ம அடிக்கடிக்க கிராஜுவலாக ஏறும் பாருங்கள் ரீடிங்கு. இப்போ கிராஜுவலாக ஏற கடைசியில் ஃபைனல் பார்த்திங்கும்போது 2.4 அந்த மாதிரி நிற்கிது. இந்த ஃபியூல் பம்ப் ஃபில்டருக்கு நல்லா இருக்குது. 30 கிலோவாட்டி ஒன்ஸ் மாற்றினா போதும். இருந்தாலும் சப்போஸ் மாற்றணும்னு நினச்சினா என்கிட்ட ஸ்பேர் இருக்குது. இது என்னங்கிற டிஸ்பிளே கொடுத்தார நீங்கள் பார்த்துக்கலாம் இந்த கோடு என்ன அப்படின்ட்டு. இப்போ கழட்டுறது எப்படின்னா, இதில் உங்களுக்கு லாக் வருங்க. இங்கே ஒரு லாக்கு, இங்கே ஒரு லாக்கு, பிளாஸ்டிக் லாக்கு தான். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். கேர்ஃபுல்லான என்ன நினச்சிட வேண்டாம், ரொம்ப சிம்பிள் தாங்க. ஜென்டலாக இதோட மெலிசான இதுவே ஓகே தான். இதோட இன்னும் மெலிசான இருந்தால் ஓகே தான்.
அந்த மாதிரி வச்சு இப்படி லைட்டாக நீங்கள் நவுத்தினா ஒரு சைடு இறக்கிடலாம். எப்படி நவுத்துறன்னு பாருங்கள். நேராக உள்ளே இறக்கி லைட்டாக ப்ரெஸ் பண்ணாக்கில் வந்தால் ரிமூவ் பண்ணிடலாங்க. பாருங்கள் உள்ளே இறக்குறேன். இறக்கிட்டு லைட்டாக இந்த சென்டர் 2 இதில் ட்ராவல் பண்ணுனீங்க, அவ்வளோதான் வந்துடுச்சு. அப்புறம் நீங்கள் எடுக்கும்போது இழுக்கு தான் இருக்கும், அதெல்லாம் தாண்டி கொஞ்சம் நெரிச்சு கரெக்டாக வெளியே வர மாதிரி எடுக்கணும். நீங்கள் எடுத்தாச்சு. தாங்க ஃபியூவல் பம்பு ஃபில்ட்ரு. இதில் சென்டரில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மேக்ஸிமம் டெபாசிட்டாக இருக்கும். அதெல்லாம் ஊதியோ இல்லை ஏர் பிடிச்சோ நீட்டாக எல்லாத்தையும் ஏர் பிடிச்சி நம்ம அதை க்ளீனாக செட்டில் பண்ணிக்க வேண்டியதான். அதுக்கப்புறம் மாட்டணும். இதை மட்டும் நம்ம மாற்றுறது ஓகே தாங்க. ஆனால் இன்னொரு பெட்டரான ஐடியா என்னென்னா, இந்த செட்டப்பை கழட்டி இதையும் நம்ம க்ளீன் பண்ண வேண்டியது இருக்கும். இது எப்படி ரிமூவ் பண்ணுறது அப்படின்னா, இந்த இடத்துல கொஞ்சம் பார்த்து பண்ணணும். ஏன்னா தட்டுறன்ட்டு இங்கே தட்டிடக்கூடாது. இதில் ஒரு சின்ன பிளேட் இரும்பு மாதிரி வரும், அது நெளிச்சு விட்டோம்னா அப்புறம் ப்ராப்பராக உங்களுக்கு ஃபியூவல் லெவல் ரீடிங் காட்டாது. இந்த 2 பில்லர் மாதிரி இருக்குது பாருங்கள், அதை முதல்ல எடுக்கணும். அது கையில் தான் எடுத்தாகணும். மெல்ல பண்ணும்போது இப்போ பாருங்க, நான் அப்படி லைட்டாக எடுத்தேன். இந்த லாக்கும் அந்த கட்டத்தில் 2 லாக்குமே ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் தூக்கிட்டு இருக்குது இந்த சைடு, இங்கே ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ அது 2லேயும் 2 தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இதை எடுத்துடலாம். இதை எடுக்கிறதுக்கு இப்படி பிடிச்சிட்டு லைட்டாக நம்மனா ஒரு மாதிரி. இப்போ 3 எண்டு ஃப்ரீயாக இருக்குது. 1 2 3 3 எண்டு ஃப்ரீயாக இருக்குது. இந்த 4th எண்டு தான் லாக்கே இருக்குது. இப்போ அதை எப்படி லோடை கிளியர் பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி மைனஸ் திருப்பதிட்டிங்களா கொஞ்சம் பட்டை பெருசாக எடுத்துக்கங்க. எடுத்துகிட்டு ரொம்ப மெல்லமாக ஹேண்டில் பண்ணுங்கள், ரொம்ப கூலாக. இங்கே வச்சு இப்படி குத்திடக்கூடாது, இதையும் நம்ம அசைச்சிடக்கூடாது. இந்த ஃபியூவல் லெவல் செட்டப்பை, இந்த ஃபியூவல் லெவல் சென்சார் செட்டப்பை எதுவும் அசைச்சிடக்கூடாது, டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம இந்த மைனஸை போட்டு இப்படி வச்சு இப்படி திரும்ப போகிறோம். இப்படி இருக்குங்களா, இப்படி இந்த மாதிரி திருப்ப போகிறோம். உள்ளன்னு செட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக அந்த 3 எண்டுமே ஃப்ரீ பண்ணிட்டு லைட்டாக மேலே ஏற்றி விட்டு அதுக்கப்புறம் தான் ரெடி பண்ணணும். இப்படி கீழே இறங்க அளவுக்கு பிடிச்சிக்கிட்டு இதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துட வேண்டியதான். அவ்வளோதான், வந்துருச்சு. லைட்டாக தரமாக வந்துருச்சு. உடத்துறதான் மாட்டாங்க, பயப்படலாம் தேவையில்லைங்க. அந்த அளவுக்குலாம் வீக்கராக தான் இருக்கலைங்க ஆரி. அவ்வளோதாங்க. இப்போ எடுக்கும்போது நான் பட்டம் எடுத்துங்கன்னா இந்த ஒயர் விழுத்துட்டு வருவேன், அதனாலே ஒன்றும் இல்லைங்க, சொல்கிறேன் ஜஸ்ட்டு. இப்போ இந்த வர பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா, இது எப்படின்னா உங்களுக்கு பெட்ரோல் டேங்கில் ஃபியூவலை இது வழியாக வாங்கி இங்கே தள்ளும். வாங்குறோட லெவல் அந்த மட்டம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்குது. ஃபியூல் ஃபில்டர் இருந்துச்சுங்களா, இந்த மட்டம் இருக்குது. இது மட்டத்தில் ஃபியூவல் வந்து ஃபில்டர் பண்ணப்பட்டு இது வாங்கி இப்படி தள்ளுறது இங்கே வருது இப்படி வெளியே. இப்போ இது ஏன் சொன்னாங்க, ஃபில்ட்ரு வந்து இந்த மட்டத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபில்ட்ரு இதுலேருந்து தான் நம்ம பெட்ரோல் எடுக்கப்படும். சப்போஸ் ரொம்ப குறைவாக ட்ரிப் வந்ததுக்கப்புறமேட்டுக்கு ரொம்ப குறைவாக வச்சு நம்ம ஓட்டணும் அப்படின்னா நம்ம வண்டி மேலே கீழே குதிக்கும் போது இதெல்லாம் சக் பண்ண முடியாமல் போயிடும். அப்போ மோட்ரு நம்ம வண்டி குதிக்கும் போது கொஞ்சம் நேரம் வந்து சக் பண்ண அரைகுறையாக சக் பண்ணுச்சுன்னா அந்த ஃபியூல் பம்ப் மோட்டர் போயிடும். ட்ரிப்பை தொட்டாவே பெட்ரோல் ஃபில் பண்ணி நல்லதுங்க. கேப் விட்டிங்கன்னா அப்புறம் பம்பு எக்ஸ்ட்ரா ஓடிக்கிட்டு இருக்கும், அதாவது ட்ரையாக ஓடிட்டு இருக்கும், அப்புறம் இது டேமேஜ் ஆயிரும். இப்போ இதை கட்டக்கூடிய ரீசன் நீங்கள் கேட்கலாம். இந்த இடத்துல ஒரு சின்ன சம் மாதிரி வருது பாருங்கள், எம்டி. இதில் டஸ்ட் இருக்கும், அதை க்ளீன் பண்ணணும். இந்த இடத்துல வருது பாருங்கள் ரெக்டாங்கிள் ஷேப்பில், அதை கிளியர் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த அவுட்புட் நாசல் இருக்குது பாருங்கள், இதை வந்து கிளியர் பண்ணணும். இதை நமக்கு அந்த கம்ப்ரஸர் ஏர் இருக்குங்களா பிடிச்சி விட்டிங்கன்னா கிளியர் ஆயிடும். அப்படி இல்லாட்டி துணியை போட்டு வச்சு வாயில் வச்சு ஊற்றிட்டு போயிட வேண்டியதாங்க. ஏதோ ஒரு வாரத்தில் இதை நம்ம கிளியர் பண்ணிடணும். அப்புறம் இங்கேயும் நம்ம வாயை வச்சு ஊதியோ இல்லை இந்த கம்ப்ரஸர் தட்டி விட்டோம்னா ஏதாவது சின்ன சின்ன இம்ப்யூரிட்டிஸ் இருந்தால் கூட, அதாவது ஃபில்டர் மீறி இம்ப்யூரிட்டிஸ் இருந்தால் கூட எல்லாம் வெளியே எடுத்துடலாங்க. இப்போ மாட்டிடலாம். மாட்டும் போது இதை நீங்கள் இன்ஸ்டலாக செட் பண்ணிட்டு மாட்டினாலும் சரி, இதை உட்கார வச்சதுக்கப்புறம் மாட்டினாலும் சரி, நான் உட்கார வச்சதுக்கப்புறம் மாட்டி காட்டுறேன். சிம்பிளுங்க. இதில் வந்து ஒரு ஓரிங் வருது இல்லைங்களா, அந்த அவுட்புட்டில் ஒரு ஓரிங் வரும். அது கரெக்டாக சீட்டிங் வர மாதிரி பண்ணணும். இப்படி கிராஸாக கீஸாக வர மாதிரி பண்ணக்கூடாது, நேரான முறையில் உட்காரணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், ப்ரெஸ் பண்ணும்போது நேராக ப்ரெஸ் பண்ணணும். இப்படி நேராக வச்சுட்டு கீழே வச்சு ப்ரெஸ் பண்ணிடுவாங்க, ஏன்னா இது வந்து நம்ம அமுக்கி டேமேஜ் பண்ணிடுவோம். அதனால் இப்படி கையில் வச்சுக்கிட்டு இதை யாரோ பிடிக்க சொல்லிட்டு கூட நம்ம ப்ரெஸ் பண்ணலாம். இப்படி நேராக வச்சாக்கில் இப்படி சொல்லிட்டு இப்படி சைடை வச்சு கூட நம்ம ப்ரெஸ் பண்ணலாம் நேராக. இங்கே ஃபோர்ஸ் ஈவனாக கொடுக்குங்க. அவ்வளோதாங்க, விட்டுடுச்சு. 1 2 3 4. இந்த இடத்துல கொஞ்சம் சீட்டிங் ஆகலை, அதை நம்ம ப்ராப்பராக ப்ரெஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள் எல்லா இடமே ஈவனாக சீட்டிங் ஆயிடுச்சு. அவ்வளோதான். டவுட்னா லைட்டாக ஆட்டி பாருங்கள். இது மட்டும் தனியாக ஆடக்கூடாது, செட்டாக ஆடணும். செட்டாக தான் ஆடிட்டு இருக்கு, ரொம்ப ஆட்ட வேண்டாம், இங்கே நெரிச்சிருவோம். இது நம்ம தெரிஞ்சதாங்களே, ப்ளஸ்ஸு மைனஸு, ஃபியூல் அண்ட் செல்லோட சிக்னல் போகிற லைனு, அப்புறம் மைனஸு. கொஞ்சம் அப்படியே லைட்டாக நெரிச்சிக்கிச்சாங்க கொண்டு போகணும். சருன்னு தள்ளிடாதீங்க, உடச்சிட மாட்டோம், ஸ்க்ராட்ச் போட்டு உட்காந்துருப்போங்க. இப்படி வச்சு ப்ரெஸ் பண்ணிட வேண்டியதான். ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு 2 தான். இந்த லாக் பாருங்கள், இங்கே 1, அப்புறம் இங்கே 2. இப்போ உங்களுக்கு காமிச்சா பெட்டராக தெரியும் நினைக்கிறேன். இந்த லாக் வந்து இந்த சென்ட்ரல் ஸ்பேஸ் வருது இல்லைங்களா, நான் வந்து மைனஸை இந்த சென்ட்ரல் ஆக்சுவலாக தள்ளினேன். இப்படி தள்ளும் போது அப்படியே கொஞ்சமாக கேப் ரேட் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்பினேன். அப்படி தான் லைட்டாக வச்சு விட்டேன். இதோட சின்ன மைனஸ் இருந்தால் பெட்டராக இருந்திருக்கும். இங்கேயும் நான் வச்சுட்டாங்க. ஆக்சுவலாக அதாங்க பெஸ்ட்டு. இதோட சின்ன மைனஸ் வச்சுட்டு நீங்கள் இப்படி வச்சு இதே இறங்குது,
இப்படி இறக்கிட்டு லைட்டாக பண்ணோம்னா கீழே இறங்கிடும். இப்படி புஷ் பண்ணணும், அதே சமயம் சாய்க்கணும். அந்த மாதிரி தான் அந்த சைடும். ஒன்று லாக் ஆகிடுச்சு. இன்னொன்று அப்படியே போல்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ண ஒன்றும் ஆகாதுங்க. அடியில் விரல வச்சுக்கிட்டு அப்போ உங்கள் கை வந்து சுத்தமாக இருக்கணும். வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணிட வேண்டியதான். அதுவே ஏறி அப்படியே வாங்கி போகும். அவ்வளோதாங்க, லாக் ஆகிடுச்சு. இப்போ இந்த சைடு லாக்கு, அப்புறம் இந்த சைடு லாக்கு. ஃபில்டரை பொறுத்த வரைக்கும் 2 லாக்குங்களா, 2 லாக்கும் கிளியராக சீட் ஆகிருக்கு. அப்புறம் இந்த பம்ப் அசம்பிளி செட்டப்பு 4 லாக்கு, 4 + 2 6 லாக்கு. கன்ஃபார்ம் பண்ணிக்க நல்ல லாக்காக இருக்குது அப்படின்ட்டு. இல்லைனாலும் ஒன்றும் இல்லைங்க, டேங்கில் போட்டு திரும்பி கழட்டி பண்ணுற மாதிரி இருக்கும். அதுலேயும் ஒன்றும் இல்லை, பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, டோட்டல் செட்டப் ரெடி. இந்த ஓரிங்கெல்லாம் நம்ம இந்த மாதிரி நம்ம ஸ்க்ரூ ட்ரைவர் ஹேண்டில் பண்ணும்போது குட்டி கிழிச்சிடக்கூடாது, அதை பார்த்துக்கணும். எல்லாம் அதில் செட்டில் இருக்குன்னு பார்க்கணும். இந்த ஓரிங்கு எல்லாம் செட்டில் இதாங்க இருக்கும். அது இல்லாமல் மேற்கொண்டு இங்கே பாருங்கள், ஒரு சின்ன கம்பியமாக நீட்டிட்டு இருக்குதுங்களா, இந்த டிப்பை விட்டு வெளியே வராது. இப்போ மாட்டிடலாம். நான் வெளியே எடுக்கும்போது வச்சுருந்தாங்க, தென் டேங்க்கில் வருதா, இது எடுக்கும்போது இப்படி கிராஸாக மேலே ஏற்றிட்டு இது இடிக்க பார்க்கும். அப்போ வளைச்சி விட்டு அப்படி எடுத்தோம். இப்போ அதே மாதிரி ஆப்போசிட்டுங்க, மாட்டும் போது உள்ளே இறக்கும்போது இதை ஃபஸ்ட்டு இறக்கிட்டு இதை மடித்து விட்டு இந்த 2ஆவது பாயிண்டில் இருக்கணும். டாப்பு பாட்டம் அந்த மாதிரி டாப்பை மேலே இருக்கணும். அப்படி கிராஸாக இறக்கியாச்சு. இந்த ஓரிங்கும் பார்த்துங்க, அது கரெக்டானது தாங்க உட்காரும். இந்த லப்பர் ஓரிங்க இப்படி மெல்ல இறக்குறோம். இப்படி வருதுன்னா இது இடிக்கும். அப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு மடிச்சு விட்டு லைட்டாக அங்கே உரசாமல் மெல்ல இதை தள்ளி விட்டுற வேண்டியதான். சாஃப்ட் அப்படியே லைட்டாக ஹேண்டில் பண்ணணும் நீங்கள். அவ்வளோதான், உட்கார வச்சாச்சுங்க. இந்த பிளேட்டை ஃபிக்ஸ் பண்ணிடலாங்க. இதை நான் எப்படி தப்பாக மாட்ட ட்ரை பண்ணலாம், விடாது, எனக்கு கரெக்டாக தான் மாட்ட விடும். ஏன்னா இந்த பாயிண்டில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிய வரும். இப்படி தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். நான் இப்படி வேறு எப்படி ட்ரை பண்ணாலும் எனக்கு இந்த நீடில் மணி நீட்டிட்டு இல்லைங்களா, அதில் உட்காராது. அப்போ நாம் கரெக்டாக தான் வைப்போம். இப்போ ஃபாஸ்டன் மாட்டிட வேண்டியதான். டாப் பாட்டம் ஆப்போசிட்டாங்க. இப்போ நான் மூடி ஓப்பன் பண்ணியிருக்கேங்க. என்ன ரீசன்னா, இந்த டியூப் காட்டலான்ட்டுங்க. இதில் இந்த சின்ன டியூப் வருது இல்லைங்களா, அது உங்களுக்கு எவப்புக்கு வருது. இந்த பெரிய டியூப்பு, இந்த பெரிய இரும்பு பைப் வருது பாருங்கள், இது உங்களுக்கு ட்ரை ஆகிறதுக்கு, அது ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னா ட்ரை பண்ணுறதுக்கு, அதுக்கு தான். இப்போ இந்த எவப்புக்குரியதை எங்கே கனெக்ட் ஆகிருக்குன்னு நான் காட்டுறேன் பாருங்கள். அதுக்கு டியூப்பை மாட்டிடலாம். மாட்டிட்டு நான் இப்போ ஏர் ஊத போகிறேன். ஏர் ஊத போகணுன்னா இந்த ஏர் எங்கே ப்ரொஜெக்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். மூடி திறந்து விட்டாச்சு. இப்போ நான் ஊதுறேன். ஊதும்போது பார்த்தீங்கன்னா இந்த சர்க்கிள் ஃபுல்லாமே எனக்கு ஏர் ப்ளோ ஆகுது. நான் அங்கே ஊதுறது இங்கே வருது. அப்போ அந்த சின்ன டியூப் காமிச்சதிங்களா, சின்ன இரும்பு பைப்பு, அது அங்கே எவப் சிஸ்டம் போகிறதுக்கு. ஏன் வந்து பெட்ரோல் ஃபுல்லாக அடிக்கக்கூடாது அப்படின்னா, பெட்ரோல் சப்போஸ் ஃபுல்லாக அடிச்சிங்கன்னா இந்த பாயிண்டில் ஃபியூல் வெப்பர் போய் அதுக்கப்புறம் இந்த சின்ன குழா வழியாக வெளியே வந்து எவப் சிஸ்டத்துக்கு போகணும். ஆனால் நாம் இது ஃபுல்லாக பெட்ரோல் சிஸ்டம்னா என்ன ஆகும், உங்களுக்கு இந்த ப்ரொஜெக்டிங் பாயிண்ட், இந்த பாயிண்டில் பெட்ரோல் போயிட்டு, அதாவது ஃபியூவல் போயிட்டு ஃபியூவலே போயிட்டு எவப்புக்குள்ளே ஃபியூவல் பூந்துடும். அப்படி பூந்துச்சுன்னா வண்டி அடைச்சி ஓடும். அப்போ இந்த சின்ன டியூப்பு எவப் சிட்டுத்துங்க. இந்த பெரிய இரும்பு டியூப் பார்க்கலாங்க. இது ஊதுனா எங்கே போகுது அப்படின்ட்டு, இந்த பெரிய டியூப் இருக்குது இல்லைங்களா, இந்த பெரிய பைப்பு, அது வந்து உங்களுக்கு ஓவர்ஃப்ளோ பாயிண்ட்டுக்கு இப்படி வச்சிடலாம். உலக நிப்பிட முடியாது, நான் பிடிச்சிட்டே தான் ஊத போகிறேன். அந்த பெரிய பைப்பில் நம்ம ஏர் ப்ளோ பண்ணும்போது இந்த பாயிண்டில் ப்ரொஜெக்ட் ஆகுதுங்க. அப்போ நீங்கள் பெட்ரோல் அடிக்கிறீங்க, ஓவர்ஃப்ளோ ஆயிடுச்சுன்னா இது வழியாக வந்து ஃபில் ஆகி, அதாவது இல்லை ஓவர்ஃப்ளோ ஆகி இந்த பாயிண்ட்டில் வெளியே வரும். அப்போ அந்த பெரிய பின்னாடி இரும்பு பைப்பு இல்லைங்களா, அது வழியாக ஓஸ் மூலமாக ட்ரை ஆயிரும். அப்போ இது வந்து ட்ரை பைப்புக்கு வர்றது, இது எவாப்புக்கு வர்றது. எவாப்புங்கிறது மூடியோட இன்னர் பகுதியில் டீல் பண்ணுறதுங்க. இந்த பெரிய குழா அப்படிங்கிறது மூடியோட அந்த வாய்ப்பகுதி இருக்குது இல்லைங்களா, அது திறந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல வருது. இது ரெண்டு கிளியராக்குன்னு பார்த்துக்கணும். நம்ம அது இல்லாமல் பெட்ரோலை ஃபுல்லாக அடிக்கக்கூடாது, அதே சமயம் பெட்ரோலை ட்ரிப்பு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கிலோமீட்டர் ஓட்டலாம், அதுக்கு மேலே ஓட்டிடக்கூடாது. இதாங்க பெட்ரோல் கான்செப்டை பொறுத்த வரைக்கும். இப்போ பெட்ரோல் ஃபில் பண்ணிவிட்டு வண்டியில் மாட்ட வேண்டியதான். அடியில் பார்க்கலாங்க. நான் சொன்ன மாதிரி அடியில் சப்போர்ட் கொடுத்து தான் சாய்ச்சோம். அடியில் பார்ப்போம் எதாவது லீக் இருக்கான்ட்டு. இந்த ஓவல் ஷேப்பில் நான் ஷேக் பண்ணுறேன். இந்த மாதிரி டாப் பாட்டம் பிடிச்சிக்கங்க, அப்போ தான் ஈஸியாக இருக்கும் வெயிட்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு. நல்லா ஷேக் பண்ணுறோம். இப்போ அடியில் பார்ப்போம். இந்த சுற்றியில் எங்கேயும் லீக் இல்லைங்க.
இந்த டியூப் வழியாகவும் வரலை. எங்கேயும் நமக்கு ஃபியூவல் லீக்கோ இல்லை ஏர் லீக்கோ இருக்கிற மாதிரி தெரியலைங்க. எல்லாம் க்ளீனாக ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. இதுக்கப்புறம் என்னங்க நம்ம டேங்கை ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ராயல் என்ஃபீல்டு மெம்பர்ஸுக்கு கண்டிப்பாக இது ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். இது எல்லாத்துக்கும் மீறி ஒரே ஒரு விஷயம் தாங்க, ராயல் என்ஃபீல்டு அதுவும் ரீபான் காஸ்ட் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஒர்க்கு நாமளே பண்ணிடலாங்க. எல்லாமே ரொம்ப சிம்பிள் டிசைன் பண்ணியிருக்காங்க. கரெக்டான டூலு கரெக்டான ஸ்பேர் இருந்தால் மேக்ஸிமம் ஒர்க்கு நாமளே பண்ணிட முடியும். கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். சொன்னது போல் டவுட்டு நீங்கள் டவுட் கேட்கணும் அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க, கமெண்ட்டில் கிளியர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி விட்டுனா இன்ஸ்டாகிராமில் வாங்க, வாய்ஸ் காலாவோ இல்லை வீடியோ மூலமாகவோ நாம் டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம சேனலுக்கு புதுசாகனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனோட.